ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் ரொம்ப முக்கியமானது. நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் குலதெய்வத்தின் அருள் ரொம்ப முக்கியம். அதனால் குலதெய்வத்தின் மீது அன்பும் பக்தியும் நிறைந்து இருக்கும். குலதெய்வமானது நம்மை காக்க வருகிறது அல்லது குலதெய்வத்தின் சக்தி வீட்டிற்குள் இருக்கிறது என்பதனை சில அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம். அவை என்னென்ன என்று நம்முடைய பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்க. குலவி வீட்டிற்குள் கூடு கட்டியிருக்கிறது என்றால் உங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். மழை காலத்தில் வீட்டிற்கு தவளை அதிகமாக வருவது இயல்பானது. ஆனால் எப்பொழுதாவது தவளை வீட்டிற்குள் வருகிறது என்றால் குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டிற்கு முழுமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பறவைகளை பார்ப்பதே அபூர்வமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சிட்டுக்குருவி உங்கள் வீட்டிற்கு வருகிறது என்றால் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வராத பிரச்சனை ஏதும் இருந்தால் அவை முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் குறிக்கிறது. ஆமையை பெரும்பாலும் சாலைகளில் மட்டும்தான் பார்த்திருப்பீர்கள். இவை நம்முடைய வீட்டின் வெளிப்புறத்திலோ அல்லது வாசல் பக்கம் என்று எப்படி வந்தாலும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய வீட்டு குழந்தைகளை தவிர வேறு குழந்தைகள் நம்முடைய வீட்டிற்கு ஓடி வந்தாலும் சரி, சிரித்து கொண்டே வந்தாலும் சரி, குலதெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது. நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் வில்வம், துளசி, நாகவல்லி மரம், வேப்ப மரம் போன்ற மரங்கள் வளர்ந்து வந்தால் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கிறது என்று அர்த்தம். நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வெள்ளை நிறத்தில் பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை ஆகியவை கனவில் வந்தால் மகாலட்சுமியின் அம்சமும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் நிறைந்திருக்கிறது என்று பொருள். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.